வணக்கம்டா மாப்பிள்ள, சவுதியிலேருந்து சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ண போவோமா? ஆமாங்க, நம்ம சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ண எங்கே வந்திருக்கோம்னா சுலையில் இருக்க சைக்கிள் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். நம்ம யாருக்கு சைக்கிள் வாங்க வந்திருக்கோம்னா நம்ம ரூமில் இருக்க ஒரு பங்காளிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைக்கிள் கடை இருக்கும். ஸோ விசாரித்து தான் வாங்கணும். ஃபஸ்ட்டு போன கடையில் எதுவுமே செட் ஆகலை. ரெண்டாவது அந்த கடையில் இந்த சைக்கிள் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேக்கு சரியில்லை, டயரு கொஞ்சம் கோணலாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு சைக்கிள் எடுத்துகிட்டு சொன்னோம். சரி உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாப்புல. அப்படியே நம்ம உள்ளே இருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிருந்தோம். பழைய டயர் மாற்றுறது, சின்ன பிள்ளைங்கள் சைக்கிளு, தள்ளி விட்டு போகிற சைக்கிளு, குழந்தைகளுக்கான சைக்கிள், ஏகப்பட்ட சைக்கிள் இருந்துச்சு. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு திடீர்னு சைக்கிள் எடுத்து காமிச்சாப்புல. அடி என்ன இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காப்பு. வெளியே தூக்கிட்டு வந்தாப்புல. சரி பங்காளிக்காரன் நான் வாங்கிட்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். போயிட்டு வந்த அப்புறம் நானும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன். இந்த சைக்கிளை ஓட்டுறதுக்கு தனியாக சாப்பிடணும் போல இருக்கேன். அப்புறம் இங்கேயும் செட் ஆகலை. இன்னொரு கடைக்கு போனோம். அங்கே பார்த்துட்டு ஒரு சைக்கிளை செட் பண்ணோம். 250 ரியால் சொன்னாங்க. நம்ம அடித்து பேசி 180 ரியாலுக்கே முடிச்சிட்டோம். நீங்கள் சவுதி அரேபியாவில் சைக்கிள் வாங்கினா கமெண்ட் பண்ணுங்கள், லொக்கேஷன் அனுப்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.